வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. சோற்று கற்றாழை அலுவேரா நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு நிறைய இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அங்கங்கே தெருவோரங்களில் நிறைய தள்ளுவண்டியிலலாம் நிறைய ஜூஸஸ் கிடைக்குது. உண்மையிலே சித்தர்கள் இந்த சோற்று கற்றாழை நம்ம உடலுக்கு எவ்வளோ நல்லது, எதுக்கெல்லாம் எந்தெந்த நோயெல்லாம் போகும், இது எவ்வளோ பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. சோற்று கற்றாழை பீரியட்ஸ் வரும்போது வலிக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு அடி வயிற்று அப்படி வலிக்கும். பொதுவான வேலைகள் கூட செய்ய முடியாது, உட்காந்துட்டே இருப்பாங்க வயிற்று குடிச்சிட்டு. அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோற்று கற்றாழை சாறு 6 ஸ்பூன் எடுத்து, ஒரு சிட்டிகை பொரித்த பெருங்காயம் எடுத்து, அதோட பனை வெல்லம் கொஞ்சம் சேர்த்து காலை மாலை மட்டும் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும். அப்படி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது உடம்புல உள்ள உச்சூடு குறைந்து பீரியட்ஸ் வரும்போது ஏற்படுற வலி முற்றிலுமா இருக்காது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. மூலம் இரத்த மூலம் இருக்கிறவங்க குணமாகணும் அப்படின்னா இந்த அலுவேரா அதாவது சோற்று கற்றாழை நல்லா தோல்னா நீக்கிட்டு உள்ளார உள்ள சதை பகுதியை 8 முறை நல்லா கழுவிட்டு, ஸோ 8 முறைன்னு ஏன் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோன்னா அதோட நஞ்சு நீங்கணும். 8 முறை நல்லா கழுவிட்டு முருங்கை பூவோட சேர்த்து அரைத்து வெண்ணெயோட சேர்த்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு காலை மாலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த மூல நோய் இதுவும் உடம்போட உச்சூடு குறைந்து அதனால வர உடல் சூடால வர மூல நோய் முற்றிலுமா குணமாகும். ஒரு சிலருக்கு நல்ல உடல் சூடால கண் எரிச்சல் இருக்கும், கண்ணு நல்லா செவந்திருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சோற்று கற்றாழை எடுத்து நடுவுல கீறிட்டு உள்ளார உள்ள சதை பகுதி நல்லா தெரிகிற மாதிரி பொளந்து அந்த சோற்று கற்றாழைய 2 கண்ணுலையும் படுற மாதிரி அந்த சோறு பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சதை பகுதி கண்ணில் நல்லா படுற மாதிரி வச்சு கட்டிடணும். 1 வாரம் இதை மாதிரி கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக கட்டிட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா காரம் குறைச்சலா சாப்பிடணும். அது மாதிரி வெயிலில் போகக்கூடாது இந்த 1 வாரம், இல்லைன்னா குறைஞ்சது 5 நாளாவது செய்யணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண் எரிச்சல் போயிடும், கண்ணில் உள்ள சிகப்பு அதாவது உடல் சூடால வர சிகப்பா தன்மை குணமாயிடும். வெண்படை ஒரு சிலருக்கு அனிமியாலேயும் இருக்கலாம், இல்லைனா வேற சில காரணங்களால் ஸ்கின்ல அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் இருக்கும், உடல்ல உள்ள கிருமியாலையும் இருக்கலாம். இந்த ஒயிட் பேச்சஸ் போகணும் அப்படின்னா சோற்று கற்றாழையோட சதைப்பகுதி எடுத்துட்டு அந்த சாறையும் எடுத்து நல்லா பூசிக்கிட்டே வந்தாங்க தொடர்ந்து அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாமே ஓரளவுக்கு குணமாகும். அதே மாதிரி இப்போ நிறைய சோற்று கற்றாழைய சாப்பாட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சோற்று கற்றாழைய எல்லா மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த சதைப்பகுதியை எடுத்து 8 முறை குறைந்தது 8 முறையாவது அதை அலசி ஒவ்வொரு தண்ணிலையும் அலசி எடுத்து அதை குழம்புல போட்டு சாப்பிடலாம். குழம்புல போட்டு சாப்பிடும் போது நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணும்போது சோற்று கற்றாழைய உடல் சூடு குறையும். திரும்ப சித்தர்கள் சொல்றது உடல் சூடால வர எல்லா பிரச்சனையுமே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் சூடு நல்லாவே சோற்று கற்றாழையால குறையும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.